இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல சாண்ட்ரா, கனி, கானா வினோத் இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் வருது. ஸோ இது எப்பதான் முடியும்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய சண்டை பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சண்டை போது இதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீட்டுக்கு வெளியிலே இதுதான் டைம் அப்படின்ற மாதிரி கனியக்கா இறக்கிட்டீங்களேக்கா டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தெரிக்க விடுறாங்க. ஐயோ என்னங்க சரியான வெயிட்டான பிஆர் டீம் இறங்கிருங்க போல இருக்குது. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெளியே சோஷியல் மீடியா ஃபுல்லாக கனித்திருன்னு என்னங்க எவ்வளோ பேமெண்ட் செலவு பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மேட்டர் என்ன அதையும் சேர்த்து பார்த்தலாம். இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இவங்க 3 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த சண்டை வந்து இப்பதான் போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல இதுதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி கனியக்கா நினைச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் கனியக்காவோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க ஃபேமிலி சைடுல யாராவது நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. சோ இந்த சமயத்துல கனியக்காக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்தா அவங்க அப்படியே மடன்னு ஓட்டுகளை வாங்கி டைட்டில் வினர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புல இருக்காங்க. ஆக்சுவலா இங்க சாண்ட்ரா பண்ணது தப்பு. அவங்க வார்த்தையை விடுறாங்க, அதாவது குழந்தை மேல சத்தியம் பண்ற, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான விஷயம். அதுக்குன்னு கனியக்கா பண்றது எல்லாம் சரின்னு ஆயிடாதுல. சோ இதையும் டிஸ்கஸ் பண்ணணும்ல, அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் சான்ஸ். சைக்கிள் கேப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பூந்தல நினைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாண்ட்ரா, கனி, கானா வினோத் இவங்க 3 பேருக்குள்ள கிளாஷ் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கானா வினோத் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இது நோட் பண்றாரு. சாண்ட்ரா வந்து ரொம்ப நாளா இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டாங்க. இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களை கேட்டா எனக்கு பிடிக்கல, நான் எதுக்கு அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லை, நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு கண்டஸ்டண்டா மதிக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு சக மனுஷனாவது மதிக்கணும். உங்களுக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களை வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட நீங்கள் போகலாம். டீசெண்டாக அப்படி போகிறது. உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கூட கொடுத்து பேசாமல் இல்லை அவங்கள பார்க்காம இருந்தீங்கன்னா அது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கனி கோப்படுறது தப்பே கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்க அவங்ககிட்ட பேச வராங்கன்னா அவங்க மூஞ்சி பார்த்து பேசணும். அதை விட்டு தள்ளி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சம கடுப்பாக தான் இருக்கும். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா கானா வினோத் என்ன சொல்றாரு, அமித் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் நின்றுட்டு இருக்கோம், நான் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பாட்டுன்னு தள்ளி போறாங்க, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இது அமித் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த டோன்ல பேசல, நீங்க பேசின டோன் வேற, அப்படி சத்தியமா நான் இப்படி தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்ல, அதுக்கு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் அவர் இந்த டோன்ல பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க தேவையில்லாம குழந்தைங்கள்லாம் இழுக்கிறீங்க சாண்ட்ரா, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. இருக்க அவங்களோட தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே குறைச்சிக்கிட்டே வராங்க. அவங்க உள்ள வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எல்லாரும் அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும் போது பா எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுக்கும்போது சாண்ட்ரா என்னடா பயங்கரமான கேம் ஆடுறாங்க, செம ஃபயராக இருந்தது, வெறித்தனமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஊரும் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்லேயே போட்டு முடிச்சு விட்டுலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு சாண்ட்ராவோட கேம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒஸ்டான ஒரு கேம் ஆடுறாங்க. ஆக்சுவலாக சிம்பத்தி எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கேம் பிளேவாக இருக்குது, கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்னன்னா உங்களை கார்னர் பண்ணணும், பண்ணாதான் ஒரு சிம்பத்தின்றது உருவாகும். நீங்களே கார்னர்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன கார்னர் பண்றாங்கன்னு கேம் ஆனீங்கன்னா அந்த கேம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க மேல சத்தியம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் வருதுல்ல, இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான விஷயம் தான். சாண்ட்ரா எதுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தையை விடுறாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்லை, அவங்க கோவப்பட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னதான் இங்கே ரம்யா வந்து இருந்திருந்தா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான்னு உள்ள வந்து உருட்டிட்டு இருந்தாங்களே, ரம்யா வெளியே கொடுத்த இன்டர்வியூல அவங்க கிளீனாக போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க ஒரு இமேஜினேஷனில் இருக்காங்க, திவ்யா அவங்கள பற்றி பின்னாடி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இருக்காங்க. மற்றபடி திவ்யா பின்னாடியே பேசல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டாங்க. ஏமா சாண்ட்ரா என்னம்மா நீ வந்து ரம்யா இருந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவா, அவர் ப்ரூஃப் அவதான் நீங்க அவளே பார்த்தீங்கன்னா ப்ரூஃபை சொல்றா, அவ ஒரு இமேஜினேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு போறாங்களே. ஸோ சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க அவங்களுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெளியே போனதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்றது பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க, விஜய் சேதுபதி சார் குழந்தைங்க மேலாம் சத்தியம் பண்ணின்னு சுத்துறாங்க, அது நல்லா இல்லை. கொஞ்சம் உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்தா திருப்பி சொல்றோம் அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சு விடுங்க. ஃபேமிலி ரவுண்டு வர வரைக்கும் அவங்கள உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே தான், உங்களுக்கு கண்டென்ட் கோசம் பார்க்குறீங்க. இருந்தாலும் அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க தெரியுதா. நைட் ஆனால் தினமும் ஒரு ட்ராமா போடுறது. அதே மாதிரி நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க நைட்டில் வந்து வெளியே வந்து படுத்தாங்க, சபரியும் அருராவும் கத்தி பேசுறதால. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா போடுறாங்கன்னு கேட்டிருந்தேன். அதில் சில பேர் சொன்னாங்க, ப்ரோ அவங்க கத்தி பேசுறது தப்பு இல்லையா, இவங்க வந்து வெளியே படுக்கிறது தப்பா, இது ட்ராமானுவீங்களா, ப்ரொடெஸ்ட் பண்ணுறது இது ட்ராமான்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க கத்தி பேசுறது தப்பு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா தட்டி தான் கேட்டிருக்கணும், டே ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை தான் போட்டுருக்கணும். எனிவே சண்டை போட விருப்பம் இல்லையா, சரி ஓகே வெளியே வராங்க. அந்த இடத்துல சபரி வந்து மன்னிப்பு கேட்கும் போது நீ வாண்டடாக தான் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதாங்க தப்பு. ஏன்னா
சாண்ட்ராவை டிஸ்டர்ப் பண்ணணுன்றது அவங்க மோட்டிவ் கிடையாது. நம்மளும் தானே லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க மோட்டிவ் அது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னும் போது அது தப்பு தான் சாரி கேட்க வரானுங்க. எல்லாம் வந்து சாரி கேட்கறானுங்க. அந்த இடத்துல நீ வேணும்னே தான் சாண்ட்ராவை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் பண்ண. அதுதான் நம்ம தப்புன்னு சொல்றமே தவிர மற்றபடி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு வந்ததோ அவங்க வந்து வெளியே படுத்ததோ அது தப்புன்னு சொல்ல. அதை வந்து ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிட்டு அவங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இறங்கி வர மாதிரி ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பண்றாங்களே, அதுதான் டிராமான்னு சொல்றோம். ஸோ அந்த டிராமாவை சாண்ட்ரா நிறுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் அவங்ககிட்ட வச்சுக்க முடியல. எதனா ஒன்று அழுகிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது, என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்றேன் என்ன இது, இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் போடுறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கு. இந்த விக்கல் சீக்கிரம் என்னன்னா எப்போ பார்த்தாலும் அம்மா மேலே சத்தியம் அவன் வந்து அம்மா மேலே சத்தியம் போடுறான். இவங்க என்னன்னா குழந்தைங்க மேலே சத்தியம் போடுறாங்க. டேய் இதெல்லாம் அசிங்கமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இந்த கனிக்கு பொறுத்தவரைக்கும் கனிக்கும் சாண்ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஈகோ பிரச்சனை இருக்குங்க. கனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது சாண்ட்ரா மூஞ்சி கொடுத்து பேசாம இது பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல கனி கோவப்பட்டது சப்போர்ட் பண்ணும். ஆமா கனி பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா யாரா இருந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேசணும். அந்த இடத்துல அவங்க கோவப்பட்டது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு கனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயரு, கனி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சோல் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டுறானுங்களே. ஏண்டா டேய் என்னடா நினச்சினுக்கிறீங்க, பியூர் சோல் அவங்க. ஆக்சுவலாக கனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராக இருந்தாலும் அந்த வன்மத்திலே தான் சுற்றுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் 1 hour ஷோவில் காமிக்க மாட்டானுங்க. ஏன்னா 1 hour ஷோவில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாரை டாப் 5 கொண்டு வரணுமோ அவங்கள மட்டும் தான் தூக்கிட்டு வராங்க. அவங்க என்னென்ன நெகட்டிவ்ல பேசுறது அப்படின்றத டோட்டலாக கட் பண்ணுவாங்க. பார்வதி போட்ட பிளானை நேற்று ப்ரோமோல எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பார்வதி வந்து இந்த மாதிரி வந்து ஆதிரி நீ போய் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னது எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல. கனி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை கொடுத்தது இந்த மாதிரி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது. அதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல? ஏன்னா இது நரேட்டிவ் 1 hour ஷோலிங் காமிக்கலையே, அது நரேட்டிவை கிளியராக செட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற விஷயத்தை வந்து காமிக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வில்லியாவும் ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது வில்லத்தனம் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அதுக்கு அவங்க கரெக்டான ஆளுன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா விக்கல் சீக்கிரம் கனி இவங்க பண்ணுற ஒரு எப்படி சொல்லி அவங்க பின்னாடி பேசுறது, அவங்க நெகட்டிவாக பேசுறது, இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறானுங்க. சரியான உஷாரான சம கேடியான ஆளுங்களாக இருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சேனலும் நரேட்டிவ் செட் பண்ணுது. இதான்டா சான்ஸ். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டா கனி பேசுது, கரெக்டான பாயிண்ட் பேசு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அக்காவை ப்ரொமோட் பண்ணுறானுங்க. ஆத்தாடி என்னடா இப்படி இறங்கிட்டீங்க, நல்லா காசை தண்ணியாக செலவு பண்ணியிருக்கீங்க போல இருக்கே. நானும் நேற்று நைட்டுலேருந்து பார்க்குறேன். தெரிக்குதுங்க உள்ள அப்படி ஒன்றும் ஃபயராக ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக ஏதாவது ஃபயராக பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் நடந்திருந்தா ஓகே. இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாதப்போ இப்படி நடக்கும் போது அப்பட்டமாக மாட்டிக்கலீங்கடா, என்னடா மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரு, கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாசு. என்ன 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 பியூர் சோல் அவங்க தான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கலே ஒரு பியூரான ஆத்மா அவங்க தான் அப்படின்ற மாதிரி. எப்பப்பா இதுல வேற கனியக்காவை எல்லாம் குரூப்பிசம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் குரூப் டிஸ்கஷன் ஏதாவது நடத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குரூப்பிசம் 2 வகைப்படும். ஒன்று எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி குரூப்பாக நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா, அது ஒரு வகை. ஓகேங்களா, அதை தான் பார்வதி கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு வகை. ஓகேங்களா, அது வந்து பப்ளிக் வந்து டேரக்டாக தெரிஞ்சிடும். இன்னொரு வகை என்னன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன ஒரு கிரியேட் ஆகும்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பேசவே முடியாது. அது ஒரு வகையான குரூப்பிசம். அதை வந்து பேசி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேசாம பண்ணலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா இங்க சொல்றோம் குரூப்பிசம் இல்லை, அது ஃபேவரட்டிசம். இங்க வந்து ஃபேவரட்டிசம் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கனி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்பயும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விக்கல் சுக்கிரம் கனிக்கு அகைன்ஸ்டா பேச சொல்லுங்களேன், இல்ல கனியை வந்து விக்கல் சுக்கிரம் அகைன்ஸ்டா பேச சொல்லுங்களேன். அவங்க பண்ற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறி பேசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு டீமுக்குள்ள ஒரு தப்பு நடந்துட்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தட்டி விட்டுறது. இது வெளியில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து அப்படியே பயங்கரமாக பேசுறது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கனி வந்து சீன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஓவர் ட்ராமாவை கிரியேட் பண்ணாங்க. அது ஓவர் ட்ராமா தான், இல்லைன்னு சொல்ல. இதே இடத்துல சாண்ட்ரா வந்து கனியை பார்த்து சீன் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த வீடும் போயிட்டு எப்படி நீங்கள் கனியை பார்த்து சீன் சொல்லுவீங்க. அதுலேயும் குறிப்பாக விக்கல் சீக்கிரம் சாண்ட்ரா உங்களுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க, ஒரு சீன் சொல்கிறீங்களா, அது எவ்வளோ கேவலமான வார்த்தை. அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கேட்டிருப்பானா இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இங்கே எதனால் கனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் சில பேர், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேர் பண்ணுறாங்க, அது நான் தப்புன்னு சொல்ல, அவங்க உண்மையிலே கேர் பண்ணுறாங்க. அதாவது அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கவங்கள மட்டும் கேர் பண்றாங்க, அதுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலா விக்கல் சீக்கிரமோட கேம் பிளேயும் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கிறது காரணம் என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டுமே அட்டாக் பண்றாருல, அந்த கேம் பிளே வந்து மக்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்ல இண்டிவிஜுவலான ஒரு கேம் ஆடுங்கன்னு இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 73 நாள் ஆயிடுச்சு, இன்னும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. அந்த லட்சத்தில் தான் இருக்காங்க. இதுல வேற பியூர் சோல் மாசு ஃபயரு போடுங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுறானுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கோவிட்டு இருக்கானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனிவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.